அற்புத குழந்தை இயேசு நம்மில் ஒருவராக, நம் மத்தியில் ஒருவராக, நம்மவராக, நமக்காக பிறந்த குழந்தையாக, நம்மையெல்லாம் கடவுளோடு இணைக்கின்ற இணைப்பாளராக, நம்மை மீட்பதற்காகவே இவ்வுலகில் நம்மீது கொண்ட பேரன்பினால் வந்தவராக இருக்கிறார். அற்புத குழந்தை இயேசுவின் பக்தியானது மக்கள் மத்தியிலே பரவ காரணம், நம் அனைவருக்குமே குழந்தைகள் மீது தனி பாசம் உண்டு. குழந்தைகள் கள்ளம் கபடற்றவர்கள், எல்லாவற்றையும் பெற்றோர்கள் சொல்லுகின்ற எல்லாவற்றையும் நம்பக்கூடியவர்கள். கடவுள் எந்த அளவிற்கு நம் மீது கள்ளம் கபடற்ற அன்பு கொண்டிருக்கிறார், அவர் மீது நாம் நம்பிக்கை கொண்டால் எவ்வளவு நம்மை ஆசீர்வதிப்பார் என்பதற்கு அற்புத குழந்தை இயேசு நமக்கு சிறந்த தூண்டுதலாக இருக்கிறது. அற்புத குழந்தை இயேசுவின் பக்தியிலே கடவுள் வல்லவராக இருக்கிறார். எல்லாம் வல்லவரான கடவுள், எல்லாம் இயலுகிறவனான கடவுள், அற்புதங்களும் அதிசயங்களும் செய்யக்கூடியவரான அந்த கடவுள் எதுவுமே இயலாதவராக, எல்லாவற்றிற்கும் தன் தாயையும் தந்தையையும் எதிர்பார்த்து நிற்கின்ற ஒரு கையாளாகாத, தன்னிலே எந்த வல்லமையும் இல்லாத, எல்லாவற்றிற்கும் பெற்றோர்களை சார்ந்திருக்கிற ஒரு குழந்தையாக உலகிலே பிறக்க திருவுளமானார். ஆக அந்த குழந்தையானது பெற்றோர்களை சார்ந்திருப்பது போல நாமும் சார்ந்திருக்க நாம் கற்றுக்கொண்டால் நம்முடைய வாழ்க்கை கடவுளுடைய கருணையால், கிருபையால், வழிகாட்டுதலால், வரங்களால் நிரப்பப்படும் என்பதை அற்புத குழந்தை இயேசு பக்தி நமக்கு நினைவுறுத்துகிறது. அன்புக்குரியவர்களே, இன்றைய 3 வாசகங்கள், குறிப்பாக முதல் வாசகம், 2வது பதிலுரை பாடலில் நமக்கு வருகிற செய்தி, இன்றைய நற்செய்தி, இந்த 3மே கடவுள் எப்படி நம்மை, சாதாரண களிமண்ணான நம்மை அவர் கரத்தில் கொண்டிருக்கிறார், அவர் கரத்தில் இருப்பதற்கு நம்மை தகுதியுள்ளவராக நினைக்கிறார். அந்த கடவுளுடைய கரத்தில் இருக்கிற களிமண்ணாக, ஒரு குயவன் கையில் இருக்கிற களிமண்ணாக, ஒரு குயவனுக்கும் கடவுளுக்கும் இடையே ஒப்புமையும், இஸ்ராயேல் மக்களையும் நம்மையும் கடவுள் கையில் இருக்கிற களிமண்ணாகவும் எரேமியா ஒப்புமைப்படுத்துவதை பார்க்கிறோம். இன்றைய பதிலுரை பாடல் சங்கீதத்திலே நம் வாழ்வுக்கான எல்லா அருளும் ஊற்றும் கடவுளாக இருக்கிறார். கடவுளிடமிருந்தே நமக்கு எல்லாம் வாழ்வுக்கான அருளும் கிடைக்கிறது என்கிறார். இன்றைய நற்செய்தியில ஆண்டவர் இந்த உலகத்துல இறையாட்சியை பற்றி சொல்லும் போது, கடலில் வீசப்பட்ட வலைகளைப் போல அந்த வலையானது இறை ராஜ்யம் என்பது எல்லாவற்றையும் கொண்டு வரும். ஆக எல்லாரையும் மீட்க விரும்புகிற கடவுள் அவருடைய மீட்புக்கு ஏற்ற விதத்துல அவர் கையில் இருக்கிற களிமண்ணாக நாம் அவரோடு ஒத்துழைத்து அவருடைய உருவாக்கத்திற்கு, அவருடைய படைப்பிற்கு, அவருடைய வழிகாட்டுதலுக்கு நாம் செவிசாய்ப்பவர்களாக இருந்தால் நல்ல மீன்களாக ஆண்டவருடைய கூடையில் இருப்போம். நாம் கெட்டவர்களாக, தீயவர்களாக, நச்சு பாம்புகளாக, நத்தைகளாக, தேள்களாக, பாம்புகளாக, சிப்பிகளாக இருந்தால் நாம் தூக்கி எறியப்படுவோம் என்று உலகத்தின் இறுதி பற்றி சொல்லப்படுகிறது. ஆக ஆண்டவர் இயேசு இந்த உலகிலே படைத்த நம்மை அவர் கையிலே களிமண்ணாக வைத்து அவர் நம் அனைவரையும் நல்லவர்களாக, எப்படிப்பட்ட நல்லவர்கள் என்றால் தன்னுடைய மகனை போன்று ஒரு நல்லவர்களாக படைக்க விரும்புகிறார்.
He wanted to make all of us like his own son Jesus Christ. ஆகவேதான் நாம் திருப்பலியிலே நாம் புகழ்ச்சி பாடல் பாடுகிற போது சொல்லுகிறோம், அவர் உலகிலே வந்தது நம் அனைவரிலும் அவர் உருவாக்கிய இறை சாயலை மீண்டும் உருவாக்க, நம் அனைவரையும் கடவுளுடைய பிள்ளைகளாக மீண்டும் உருவாக்குவதற்காகத்தான் என்று. ஆக அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, களிமண்ணானது வெறுமனே உருவம் செய்துவிட்டால் அது நல்ல மண்பாண்டமாக அல்லது கலைப்பொருளாக மாறிவிடுவதில்லை. அந்த மண்ணை குயவன் காலால் மிதித்து நசுக்கி அதில் இருக்கிற எல்லாவித காற்று முட்டைகளையும் உடைத்து அந்த மண்ணை நன்றாக பிசைவதற்கு ஏற்ற விதத்தில் பானை செய்வதற்கும் கலைப்பொருள் செய்வதற்கும் அந்த மண்ணானது வளைந்து கொடுக்க வேண்டும். அதற்கு பின்பு மட்டுமல்ல, அந்த கலைப்பொருட்களும் அந்த குயவன் கையில் செய்யப்பட்ட மண்பாண்டங்களும் நெருப்பிலிடப்பட வேண்டும். அது சூடுபடுத்தப்பட வேண்டும். அது சூடுபடுத்தப்பட வேண்டும். மீண்டும் மீண்டும் எந்த அளவிற்கு சூடுபடுத்துகிறதோ அந்த அளவிற்கு அந்த பொருளானது திடமானதாக, வலுவானதாக, உடையாத ஒரு மட்பாண்டமாக உருவாகும். ஆண்டவர் நம்மை உடைந்து போகிற மட்கலங்களாக இல்லை, நம்மை வலுவான மட்கலங்களாக, அழகான கலைப்பொருட்களாக அவருடைய அன்பு மகனை போல நம்மையும் உருவாக்க விரும்புகிறார். அற்புத குழந்தை இயேசுவை நோக்குகிறோம். எவ்வளவு அழகு, எவ்வளவு இறைபக்தி, அவர் பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிந்திருந்த வாஞ்சை, பெற்றோர்களோடு வாழ்ந்த கருணை எல்லாவற்றையும் உணர்கிற நாம் அந்த அற்புத குழந்தை இயேசுவின் நவனால நாம் ஆண்டவர் கையில் இருக்கிற களிமண்ணாக உணர்வோம். ஆண்டவரே, என்னை உருவாக்கும், என்னை நீர் உம் விருப்பம் போல உருவாக்கும். உம்முடைய விருப்பம், உம்முடைய திட்டம் எனக்கு எப்பொழுதும் சிறப்பாகவும் உயர்வாகவும் இருக்கும் என்ற நம்பிக்கை இருக்கிறது என்ற விதத்திலே நாம் நம்மையே அர்ப்பணிப்போம். ஆண்டவர் நம்மை அழகான கலைப்பொருட்களாக, கடவுளுடைய கண்ணுக்கு வெளியேற பெற்றவர்களாக உருவாக்க நம்மை அர்ப்பணிக்காத நேரங்களுக்காக, கடவுளுடைய கரத்திலே அவருடைய வழிகாட்டுதலின்படி வாழாத நேரங்களுக்காக, அற்புத குழந்தை இயேசுவின் பக்தியை மட்டும் நினைத்து ஆண்டவர் அற்புதம் செய்வார் என்று ஓடித்திருந்து ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நடந்து நம் வாழ்க்கையை இறை வார்த்தை உருவாக்கம் செய்ய அர்ப்பணிக்காததற்காக மனமருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாம் உள்ள இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவி தேவர்களே, கடமை தவறியவர்களும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும்பாவமே. ஆகையால் இப்பொழுது கலையான சுத்தமரியாதையும் வானதூதர் பிரதிநிதிகளையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை முடிவில்லாத வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். உறுதியாக விசுவாசிக்கும் மக்களாகிய அற்புத குழந்தை இயேசுவின் பக்தர்களாகிய நாங்கள் உம்மால் அன்றி ஆற்றல் வாய்ந்ததும் புனிதமானதும் எதுவும் இல்லை. எங்கள் மீது உமது இரக்கத்தை மென்மேலும் பொழிவதால் உம்மை எங்கள் தலைவராகவும் வழிகாட்டியாகவும் ஏற்றுக்கொண்டு உங்கள் கையில் இருக்கும் சாதாரண களிமண்ணாக நீர் உருவாக்க எங்களையே அர்ப்பணிக்க அருள்வீராக. உம்மோடு பரிசுத்த ஆவியின் ஐக்கியத்தில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம்.
வாசகம் அதிகாரம் 18 இறை வார்த்தைகள் 1 முதல் 6 வரை. எரேமியாவுக்கு ஆண்டவர் அருளிய வாக்கு: நீ எழுந்து குயவன் வீட்டுக்கு போ, அங்கு என் சொற்களை நீ கேட்கச் செய்வேன். எனவே நான் குயவர் வீட்டுக்கு போனேன். அங்கு அவர் சுழல்வட்டை கொண்டு வேலை செய்து கொண்டிருந்தார். குயவர் தம் கையால் செய்த மண்கலம் சரியாக அமையாத போதெல்லாம் அவர் அதை தம் விருப்பப்படி வேறொரு களமாக வடித்துக் கொண்டிருந்தார். அப்போது ஆண்டவர் எனக்கு அருளிய வாக்கு: இஸ்ரேல் வீட்டாரே, இந்த குயவன் செய்வது போல் நானும் உனக்கு செய்ய முடியாதா என்கிறார் ஆண்டவர். இந்த குயவன் கையில் உள்ள களிமண்ணை போல இஸ்ரேல் வீட்டாரே, நீங்கள் என் கையில் இருக்கின்றீர்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி.
விண்ணரசு கடலில் வீசப்பட்ட எல்லா வகையான மீன்களையும் வாரிக்கொண்டு வரும் வலைக்கு ஒப்பாகும். வலை நிறைந்ததும் அதை இழுத்து கொண்டு போய் கரையில் உட்கார்ந்து நல்லவற்றை கூடைகளில் சேர்த்து வைப்பர், கெட்டவற்றை வெளியே எறிவர். இவ்வாறே உலக முடிவிலும் நிகழும். வானதூதர் சென்று நேர்மையாளர்களிடையே தீயோரை பிரிப்பர், பின் அவர்களை தீச்சுளையில் தள்ளுவர். அங்கே அழுகையும் அங்கலாய்ப்பும் இருக்கும். இவற்றையெல்லாம் புரிந்து கொண்டீர்களா என்று இயேசு கேட்க அவர்கள் ஆம் என்றார்கள். பின்பு அவர், ஆகையால் விண்ணரசு பற்றி கற்றுக்கொண்ட எல்லா மறைநூல் அறிஞரும் தம் கருவூலத்திலிருந்து புதியவற்றையும் பழையவற்றையும் வெளிக்கொணரும் வீட்டு உரிமையாளரை போல் இருக்கின்றனர் என்று அவர்களிடம் கூறினார். இவ்வோமைகளை இயேசு சொல்லி முடித்த பின்பு அவ்விடத்தை விட்டு சென்றார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. இயேசு கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, அற்புத குழந்தை இயேசுவின் அன்பு பக்தர்களே, பழைய ஏற்பாட்டிலே ஆண்டவருக்கும் மக்களுக்கும் இருக்கிற உறவானது, கடவுளுக்கும் இஸ்ராயேல் மக்களுக்கும் இருந்த உறவானது பல்வேறு ஓமைகள் அடையாளங்கள் வழியாக விளக்கப்படுவதை பார்க்கிறோம். கடவுளுடைய பராமரிப்பும் கடவுளுக்கும் மக்களுக்கும் இருக்கிற அந்த நெருக்கமான உறவு உடன்படிக்கை வாயிலாக வெளிப்பட்டது. பழைய ஏற்பாட்டிலே எசேக்கியேல் இறைவாக்கினர், கடவுள் உங்களுக்கு நல்ல மேய்ப்பனை கொடுப்பார், நல்ல ஆயரை கொடுப்பார், அவரே உங்களுக்காக தீய ஆயர்களை கொன்றுவிட்டு நல்ல ஆயனாக வருவார் என்றெல்லாம் சொல்வதை பார்க்கிறோம். ஆக நல்ல ஆயன், நல்ல மந்தை, இஸ்ரவேல் மக்கள் நல்ல மந்தையாகவும் ஆண்டவர் அவர்களுக்கு நல்ல ஆயனாகவும் இருப்பார் என்று சொல்லப்படுவதை பார்க்கிறோம். இது போல பல்வேறு அடையாளங்களை பார்க்கிறோம். அவர்கள் தவறு செய்யும் போது அவர்களுக்கு பல்வேறு விதமான அடையாளங்கள் வழியாக எச்சரிக்கை விடுக்கிறார். ஒரு சில நாட்களுக்கு முன்னால் எரேமியா இறைவாக்கினர் தன்னுடைய இடைக்கச்சையை எடுத்துக்கொண்டு போய் பல நாட்கள் பாறைக்கு அடியிலே வைத்து விட்டு வந்து விடுகிறார். அது மண்படிந்து மக்கி போய் அப்படியே கிடக்கிறது. கடவுள் எரேமியாவை மறுபடியும் போய் உன்னுடைய இடைக்கச்சையை எடுத்துக்கொண்டு வந்து மக்களுக்கு முன்பு இந்த செய்தியை சொல் என்கிறார். அந்த இடைக்கச்சையை எடுத்து அவர் உதவிய போது அது மக்கி போய் எல்லா இடங்களிலும் கிழிந்து கந்தல் கந்தலாக இத்து போய் ஒன்றுக்கு முதலாக இருந்தது. அப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், இஸ்ரவேல் மக்களுக்கு சொல், நான் அவர்களுக்கு தகப்பன் போல் இருந்து அவர்கள் அடிமைகளாக இருந்த போது காத்து வந்து அவர்களுக்கு எல்லா நன்மைகளையும் செய்தேன். ஆனால் அவர்கள் எனக்கு செவி கொடுக்கவில்லை. ஆகவே இந்த கந்த துணியை போல, இந்த இற்று போன இடைக்கச்சையை போல அவர்கள் ஒன்றுக்கு முதலாதவர்களாய் நான் ஆக்குவேன் என்று எச்சரிக்கிறார். இதை கேட்டவர்கள் மனமாறுகிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு ஓமையை, கடவுளுக்கும் இஸ்ரவேல் மக்களுக்கும் இருந்த அந்த உறவின் ஓமையை ஆண்டவர் இன்றைய நற்செய்தியில நமக்கு விளக்குகிறார். ஆண்டவர் என்ன சொல்கிறார்? இந்த உலகத்திலே படைக்கப்பட்ட நாம் ஒவ்வொருவருமே கடவுள் கையில் இருக்கிற களிமண்ணாக இருக்கிறோம். ஒரு குயவன் ஒரு அளவு மண்ணை, களிமண்ணை எடுத்துக்கொண்டு அந்த களிமண்ணை உரிய அளவு தண்ணீர் சேர்த்து நன்றாக பிசைகிறார். குயவர்கள் பானை செய்வதும் அல்லது மட்கலங்கள் செய்வதும் கலைப்பொருட்களை செய்வதும் பார்த்திருக்கிற நமக்கு, அல்லது சினிமாக்களில் பார்ப்போம், ஒரு வண்டி சக்கரத்தை வைத்து அதை சுழல விட்டு அதிலே பானையையோ அல்லது பன்மாண்டங்களையோ செய்வார்கள். இந்த குயவர்கள் அந்த மண்ணினுடைய தன்மையை வளப்படுத்துவார்கள். அதை பிணைந்து 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 அது அவர்களுடைய கைக்கு ஏற்றாற்போல் அப்படியே தொட்டால் அது அந்த உருவத்திற்கு வருகிற அளவிற்கு அதை நன்றாக வன்மைப்படுத்துவார்கள், அதை நயப்படுத்துவார்கள். இப்படி நயப்படுத்தி அந்த குயவனுடைய மனதிலே என்ன செய்ய வேண்டும் என்று, என்ன அளவு அல்லது என்ன மாதிரியான பாண்டத்தை செய்கிறானோ, எந்த மாதிரி கலைப்பொருளை செய்ய விரும்புகிறானோ அது போன்ற கலைப்பொருளை அவன் உருவாக்குவான். இந்த குயவனுக்கும் களிமண்ணிலே வருகின்ற மட்பாண்டத்திற்கும் இருக்கிற உறவை கடவுள் தனக்கும் தன் மக்களுக்கும் இருக்கிற விதத்தில் சொல்கிறார். நீங்கள் அனைவரும் என் கையில் இருக்கிற களிமண்கள். ஆக நாம் கடவுளுடைய கையில் இருக்கிற களிமண்கள் என்றால் அந்த களிமண் தன்னால் தனக்கு எதையும் செய்து கொள்ள முடியாது. நாம் நம்மிலேயே எதையும் செய்து கொள்ள முடியாதவர்களாக இருக்கிறோம். கடவுளாக பார்த்து நமக்கு ஒரு உருவத்தை, கடவுளாக பார்த்து நம்மை உருவாக்கி நம்மை உயர்த்தி நம்மை அழகு பார்க்கின்ற ஒரு பொருளாக
உருவாக்கவில்லை என்றால் நாம் வெறும் களிமண்ணாக போய்விடுவோம் என்பதுதான் இந்த செய்தி. இதை எரேமியா மட்டும் சொல்லவில்லை, எசேக்கியேலும் இறைவாக்கினர் எசையாவும் 2 இடங்களிலே குறிப்பிடுகிறார். எசையா இறைவாக்கினர் 29வது அதிகாரம் 16வது வசனத்திலே இந்த குயவன் களிமண்ணை பற்றி சொல்லுகிற போது, நீங்கள் செய்யும் முறைகேடுதான் என்ன? குயவனுக்கு களிமண் ஈடாகுமோ? கடவுளுக்கும் நீங்களும் ஈடா? கைவேலை தன் கைவினைஞனை நோக்கி, நீ என்னை உருவாக்கவில்லை என்று கூறலாமோ? வணையப்பட்டது தன்னை வணைத்தவனை நோக்கி, உமக்கு அறிவில்லை என்று சொல்லலாமோ? ஆக அந்த இஸ்ரவேல் மக்கள் அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கை, கடவுளுடைய எல்லாவற்றையும் மறந்து அவருக்கு எதிராக வாழ்ந்த வாழ்க்கை, அந்த கைவினைஞனையே, அந்த களிமண்ணை உருவாக்குகின்ற குயவனையே பார்த்து கேள்வி கேட்பதாக இருப்பதாக சொல்லுகிறார். இதையே 45வது அதிகாரம் எசையா புத்தகம் 9வது வசனத்திலே நீங்கள் பார்த்தால், தன்னை உருவாக்கியவரை எதிர்த்து வழக்காடுபவனுக்கு ஐயோ கேடு, பானை ஓடுகளில் அவனும் ஒரு ஓடே, களிமண் குயவனிடம் நீ என்னை கொண்டு என்ன செய்கிறாய் என்றும், அவன் வணைத்தது அவனிடம் உனக்கு கைத்திறனே இல்லை என்றும் கூறுவதுண்டோ என்று கேட்கிறார். ஆக அன்புக்குரியவர்களே, நம்முடைய களிமண்ணாக இருக்கிற நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவரே, நீர் என்ன செய்ய விரும்புகிறீரோ, நீர் செய்ய விரும்புவதுதான், நீர் எனக்கு கொண்டிருக்கிற திட்டம் தான். நான் உமக்கு எல்லாவற்றிலும் அணைந்து போக, இணங்கி போக நான் தயாராக இருக்கிறேன். எனக்கு ஆவியின் வல்லமையை தாரும் என்று ஜெபிக்கிறவர்களாக, கடவுளுடைய திட்டத்துக்கு ஒத்து போகிறவர்களாக நாம் இருந்தால், கடவுள் நம்மை அழகான களிமண் பொருட்களாக, விலையுயர்ந்த கலை பொருட்களாக உருவாக்குவார். அவர் உருவாக்குகின்ற அந்த உருவாக்கத்தினுடைய மாதிரி தன் தந்தை கடவுளுக்கு தன்னுடைய மகன் தான் இந்த உலகத்திலேயே சிறந்த படைப்பு, அழகான படைப்பாக பார்க்கிறார். ஆகவே தன் மகனை போல நாம் அனைவரையுமே அவருடைய சாயலும் பாவனையுமாக கொண்ட அவருடைய மகனாக மகளாக உருவாக்க நினைக்கிறார். ஆக அற்புத குழந்தை இயேசுவை பார்க்கிற நாம் ஒவ்வொருவருமே ஒரு அற்புத குழந்தையாக, அற்புத மகளாக, அற்புத மகனாக உருவாக்கப்படுவதே கடவுள் விருப்பமாக இருக்கிறது. இந்த விருப்பத்திற்கு நாம் ஏற்றால் போல் வாழாத போது, கடவுள் கையிலே நாம் களிமண் பாத்திரமாக, அழகிய களிமண்ண பொருளாக மாறாமல், ஆண்டவர் வலையில் இருக்கிற பாம்பாக, நத்தையாக, சிப்பியாக தூக்கி எறியப்படுகின்ற அவலத்திற்கு வரலாம். குயவன் நன்றாக செய்து பார்த்தும் அந்த மண் ஒத்து வரவில்லை என்றால், அது உடைந்து உருக்குலைந்து போவது போல கடவுளுடைய கைக்கு நாம் ஒத்து போகாத போது நாமே நம்மை உருக்குலைந்து அழிவுக்கு கொண்டு போவோம். நாம் இந்த உலகத்திலே கடவுள் கையில் இருக்கிற களிமண், அந்த களிமண் அந்த குயவனுடைய வனைப்புக்கு ஏற்றார் போல் வளைந்து கொடுத்து கடவுளுடைய திட்டத்தை தேடுகிறவர்களாக இருப்போம். அற்புத குழந்தை இயேசு தன்னை போல் ஆண்டவருக்கு பிரியமான மகளாக, மகனாக நாமும் மாற நம்மை தேற்றி, அவரே நமக்கு எல்லாம் என்பதை உணரச் செய்து நம் குடும்பங்களையும் நம் குழந்தைகளையும் அற்புத குழந்தை இயேசுவின் அன்பு கரங்களால் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். Thank you.
அன்புக்குரிய இறைமக்களே, உங்களுடையதும் என்னுடையதுமான இந்த கல்வாரி கொலை எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளுக்கு ஏற்றதாக நம்முடைய ஜெபியங்கள். ஆண்டவரே, அன்பார்ந்தோம் திருமணனுடைய இதயத்தில் சொல்லக்கரிய அன்பை கண்ணோக்கி அருளும். அதனால் நாங்கள் ஒப்பு கொடுப்பது உமக்கு உகந்த காணிக்கையாகி எங்கள் பாவங்களுக்கு கழுவாயாக அமைவதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இறைவனை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நம் தேவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். சிலுவையில் உயர்த்தப்பட்ட கிறிஸ்து வியப்புக்குரிய அன்பினால் தம்மையே எமக்காக கையளித்தார். குத்தி திறக்கப்பட்ட விழாவிலிருந்து இரத்தமும் தண்ணீரும் வழிந்தோடச் செய்தார். இதிலிருந்து திருவையின் அருளடையாளங்கள் வெளிப்பட்டன. இவ்வாறு மீட்பறிந்திருந்த இதயத்திலும் அனைவரும் மீட்கப் பெறவும் மீட்பளிக்கும் ஊற்றுகளில் இருந்து மகிழ்ச்சியுடன் முகந்து கொள்ளவும் செய்தருளினார். ஆகவே புனிதர்வான தூதர் அனைவரோடு நாங்களும் ஒன்று சேர்ந்து உம்மை புகழ்ந்து போற்றி ஒரே குரலாய் பாடுவதாவது. அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, மிக முக்கியமான நேரம். பரிசுத்த ஆவியானவர் அற்புதமாக ஆண்டவருடைய வல்லமை இறங்கி வருகிற நேரம். அதிசயங்களின் அதிசயம் என்று சொல்கிறோமே, நற்கருணை அருளுடையாளத்தை ஆண்டவருடைய ராபோசனத்தை நினைவூட்டுகின்ற இந்த மேஜை, பெரிய வெள்ளிக்கிழமை இயேசுவின் மரணத்தை, சிலுவையில் அவர் உயிர் விட்டதை நினைவூட்டுகின்ற இந்த பலிகள், இந்த பலியும் இந்த ராப்போசன மேஜையும்
மறுபடியும் இங்கே நிறைவேறுகிறது. அது போன்றதல்ல, ஆண்டவர் இங்கே உண்மையிலேயே பலியாகிறார். ஆண்டவர் உண்மையிலேயே இங்கே பிரசன்னமாகி இறங்கி வருகிறார். இந்த மேலான உண்மையை உணர்ந்தவர்களாய் ஆண்டவர் வல்லமையோடு இறங்கி வந்து இந்த அப்பத்தையும் ரசத்தையும் அவருடைய திருவுடலும் திருநிறுத்தமாக மாற்றுகிற இந்த நேரத்தில் நடக்கின்ற இந்த ஆவியின் அற்புதமான கொடையின் நேரத்தில் நமக்கு வேண்டிய ஜெபங்களை, நம்முடைய விண்ணப்பங்களை, நம்முடைய குடும்பங்களை எல்லாம் ஆண்டவருக்கு கொடுத்து இந்த சாதாரண அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் மாற்றுகின்ற தேவனே, என் குடும்பத்து பிரச்சனைகள், என் குடும்பத்தில் இருக்கிற ஆயிரம் பிரச்சனைகள், கட்டுகளை உம்மால் நீக்கக்கூடும் என்று நம்பி இந்த எழுந்தேற்ற நேரம், ஆண்டவர் எழுந்தேறி வருகிற நேரத்தில் நூற்றுவ தலைவனை போல, பெரும்பாடுபட்ட பெண்ணை போல, கஷ்டப்பட்டு அவரிடம் மூடி வந்தவர்களை போல நாடி வந்திருக்கிற நாமும் நம் இல்லங்களில் இருந்தவர்களாய் இந்த நேரத்தில் நம் ஜெபங்களை எல்லாம் உருக்கமாக ஒரு பாதத்தில் வைத்து இந்த எழுந்தேற்றத்திலே பங்கெடுப்போம். ஆண்டவரை, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஒன்று. ஆகவே உடைய பரிசுத்த ஆவியை பொழுது காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தமுமாக இவை எங்களுக்கு மாறுவதாக. அவர் பாடுபட உளங்கணிந்து நம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கெல்லாம் கொடுத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இறை நம்பிக்கையின் மறைபொருள். மேலும் கிறிஸ்துவின் உடல் இரத்தத்தில் மகிழ்வுடைமைகளை பரிசுத்த ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். உலகமெல்லாம் பறந்து கிடக்கிற உம் திருச்சபை மக்களுக்காக மன்றாடுகிறோம். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் தேவதாஸ் அம்ப்ரோஸ், எல்லா ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் இந்த திருப்பலியை மக்களுக்கு வழங்குவதற்காக தன்னுடைய நேரத்தை அர்ப்பணிக்கிற இந்த நல்ல உள்ளமுள்ள இந்த திருப்பலியில் கலந்து கொள்வோர், இதை பார்த்து கொண்டிருக்கிற மக்கள், என் பங்கு மக்கள், திருத்தல பயணிகள் எல்லாரையும் ஆண்டவரை அன்பின் நிறைவை அடைய செய்தருளும். உயிர்த்தெழுவோம் என்ற எதிர்நோக்கோடு தூக்கிக் கொள்ளும் எல்லா சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து ஒளிமிக்கவும் திருமுனையற்றருளும். எங்கள் அனைவரும் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான மாட்சிமைக்குரிய மரியா, அவருடைய அன்பு கணவரான எங்கள் பாதுகாவலர் கனவின் புனித சூசையப்பர், இயேசுவின் திருத்தூதர்கள், இவ்வுலகில் போதவராயிருந்த புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிறைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக இப்பொழுது மரபருட உம்மை தாழ்மையாய் வேண்டுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவர் எல்லாம் இறைவனாகிய தந்தையே, தூயாவின் ஒன்றிற்கு எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினையால் பயிற்சி பெற்றிருக்கிறனா, இதை
கிறிஸ்துவனுடைய அன்பிலே சிறந்து இருக்கிற நம் மீது கொண்ட அன்பிலே பொங்கி வழிகின்ற இயேசுவின் இதயத்தின் அன்பும் அருளும் நமக்கு நிறைய கிடைக்க கரம் பிரித்து வானக தந்தையை நோக்கி இயேசு ஆண்டவர் கற்பித்த ஜெபத்தை ஜெபிப்போம். முதல் பெயர் தூயதென போற்றப் பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள், நோய்கள், பேய்கள், அங்ககார சக்திகள் எல்லா தீமைகளிலிருந்தும் கொரோனா கொடுமையிலிருந்தும் எங்களை விடுவித்து எங்களுக்கும் உலக மக்களுக்கும் அமைதி என்ற கொடையை வழங்குவீராக. பாவத்திலிருந்து விடுபட்ட மக்களாய் எந்த பயமும் இல்லாமல் கலக்கமும் இல்லாமல் இருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எங்கள் ஆண்டவர் இயேசுவின் இரண்டாம் வருகையையும் மகிழ்ச்சியோடு எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு தருகிறேன் என்றும் சீடர்களுக்கு வாக்களித்தீரே. எங்கள் குற்றங்கள், குறைகள், பாவங்கள், பலவீனங்கள், இயேசுவின் இதயத்தை நோகடித்த நேரங்கள், இறை வார்த்தையை கேட்டு அதன்படி வாழாமல் அதில் நிலைத்திருக்காமல் பலனளிக்காமல் போன நேரங்களுக்காகவும் மனம் வருந்துகிறோம். எங்கள் விசுவாசத்தை கண்ணோக்கி எங்களுக்கும் எங்கள் குடும்பங்களுக்கும் பங்கு மக்களுக்கும் திருத்தல பயணிகளுக்கும் இந்த திருப்பணியை பார்க்கும் எல்லா குடும்பங்களுக்கும் ஒற்றுமையும் அமைதியும் அளித்துள்ள திருவிழாங்க என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் கொடுத்திருக்கிற கொடைகளில் மிக முக்கியமானது சமாதானம். நம் குடும்பங்களிலே இந்த சமாதானம் இல்லாமல் இருக்கலாம். நற்கருணையிலிருந்து வருகிற இந்த சமாதானத்தை நம் குடும்ப உறுப்பினர்கள் ஒருவர் மற்றவருக்கு ஆண்டவர் மீது நம்பிக்கை உள்ளவர்களாய் பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். அன்பார்ந்த தேவ பிள்ளைகளே, இயேசு இதயத்திற்கு சொந்தமானவர்களே, இந்த இதயத்தில் முழுமையாக இடம்பெற்றிருக்கிறவர்களே, அந்த இதய அன்பிலே அவரிடமிருந்து வருகின்ற இறைவார்த்தைகளை கேட்டு அதில் நிலைத்திருந்து அந்த இறைவார்த்தையின்படி வாழ்ந்து பலனளிக்க ஆண்டவர் தருகின்ற அருமருந்து இந்த நற்கருணை. இந்த நற்கருணையை உண்டு நலமடைந்தவர்கள் ஏராளம். இந்த நற்கருணையை உண்டு வாழ்வடைந்தவர்கள் ஏராளம் ஏராளம். அவர்களில் ஒருவராக இந்த நற்கருணையை உண்ணப்போகிற நீங்களும் நானும் பேறு பெற்றோர். நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியது கிறிஸ்துவின் திருவுடலும் திருரத்தமும் இதை உட்கொள்ளும் எனக்கும் உங்களுக்கும் நித்திய வாழ்வளிப்பதாக. அன்பான அருளான தலைவா, என் ஆன்மாவில் மகிழ்ந்தாடவா, தினம் போதெல்லாம் தரமாகவா,
எழும்போதெல்லாம் வாழ்வாகவா, வழி எங்குமே ஒளியாகவா, என் வாழ்வை வளமாக்கவா, ஆண்டவரின் உடலிலே உணவாய் உண்டிடுவோம், கிறிஸ்துவை என்னில் வாழ்கின்றார் என்றே முழங்கிடுவோம், ஆண்டவரின் உடலிலே உணவாய் உண்டிடுவோம், கிறிஸ்துவை என்னில் வாழ்கின்றார் என்றே முழங்கிடுவோம், என்றே முழங்கிடுவோம். உயிராக என்னில் வாழும் இறைவா, என் உள்ளத்தில் உறவாடவா, அன்பான அருளான தலைவா, என் ஆத்மாவில் மகிழ்ந்தாடவா. என் உயிரே ஆண்டவரை போற்றிடு, அவருடைய கனிவான செயல்கள் அனைத்தையும் மறவாதே. என் ஆண்டவர் செய்த எல்லா நன்மைகளுக்கும் நான் என்ன கைமாறு செய்வேன்? கிண்ணத்தை கையில் எடுத்து இறைப்புகள் கூறி மக்களுடைய சந்நிதியில் நான் அவரை பொருத்தனைகளோடு ஆராதிப்பேன் என்கிறார் ஆண்டவர். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம் திருமகனுடைய பாடுகளின் நினைவாக அந்த நினைவின் நினைவு சின்னமாகிய நற்கருணை விருந்தினை உட்கொண்ட நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு சொல்லற்கரிய பேரன்பினால் அவரே எங்களுக்கு அளித்துள்ள இக்கொடை எங்கள் மீட்புக்கு பயன்பட அருள் புரிவீராக. எங்களுடைய வாழ்வில் உம்மையும் உம்முடைய ராஜ்யத்தையும் முந்தி முந்தி தேட எங்களுக்கு ஞானம் வழங்குவீராக. ஏனென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, இந்த வாரம் முழுவதும் நான் உங்களிடம் வாஞ்சையோடு ஒரு வேண்டுதல் வைக்கிறேன். அரிமளம் கனவின் புனித சூசியப்பருடைய திருத்தலத்திற்காகவும் திருத்தலத்தின் புதிய ஆலய பணி திட்டத்திற்காகவும் இந்த திருத்தலத்தின் வளர்ச்சிக்காகவும் நீங்கள் 3 முறை இயேசுவுக்கு புகழ் என்றும் இயேசுவுக்கு நன்றி என்றும் மரியே வாழ்க என்றும் கனவின் புனித சூசியப்பரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் என்றும் சொல்லி ஒரு அருள் நிறைந்த மரியே மந்திரத்தையும் அச்சிஷ்ட மரியாகிய மந்திரத்தையும் சொல்லும்படி வாஞ்சையோடு கேட்கிறேன். இந்த திருப்பலியை பார்க்கிற 1000 பிள்ளைகள் நீங்கள் ஜெபத்தில் இணைந்தால் இந்த ஜெப யுத்தம் இந்த திருத்தலத்தை உருவாக்கும், இதை கட்டி எழுப்பும், எங்களுடைய பங்கு மக்களுக்கு பலம் கொடுக்கும். உங்களுடைய பொருளுதவியெல்லாம் விட உங்களுடைய இந்த அருள் உதவிதான் மேலானது. இந்த திருப்பலியின் முடிவிலே இந்த புதிய ஆலயத்திற்கான வங்கி கணக்கினுடைய பர்டிகுலர்ஸை நான் போடுவேன். உங்களால் இயன்றவர்கள் புதிய ஆலயத்திற்கு உங்களுடைய பொருளுதவியையும் அருள் உதவியையும் வழங்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் பிதா, சுதன், பரிசுத்த ஆவி உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் கனவின் புனித சூசியப்பருடையாக நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இறையரசை குறித்து காட்டும் புதைகளையும் விலை மதிப்பில்லாத முத்தையும் தேடும் ஞானம் மிக்கவர்களாக வாழ சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. மாறாளே தாய்மடி, குறையாந்தே முழுமதி, மாறாளே தாய்மடி, குறையா
நிலையான